அனைவருக்கும் வணக்கம். கடந்த யூடியூப் வீடியோக்கள் மூலமாக கெரியர் கைடன்ஸை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் ஸ்கில்ஸ், மென் திறன்கள். அந்த மென் திறன்களில் முதலாவதாக இந்த மென் திறன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாக என்னென்ன மென் திறன்கள் இருக்குது, அந்த மென் திறன்களை எப்படி தெரிந்து கொள்வது, அதுக்காக சுய பரிசோதனை செய்வதை எப்படி அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். அதில் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி தலைப்பில் எல்லா மென் திறன்களையும் நான் பட்டியலிட்டு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லா மென்திறன்களை பற்றி இந்த செல்ஃப் அனாலிசிஸில் பேசி முடிச்சதுக்கும் ஒவ்வொரு திறமைகளை பற்றியும் அதை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற தனித்தனி வீடியோக்கெல்லாம் நான் போட போகிறேன். ஸோ இப்போ முதலாவதாக செல்ஃப் அனாலிசிஸ், சுய பரிசோதனை, தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். தன்னை அறிந்தால் மட்டும்தான் நம்முடைய என்ன கெரியர் எடுக்க போகிறோம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்க போகிறோம், என்ன பாடம் எடுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். தன்னை அறிந்தால் மட்டும்தான் நமக்கு ஏற்ற வேலை எதுன்னு நமக்கு தெரியும். தன்னை அறிந்தால் மட்டும்தான் நமக்கு எப்படி போராட போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த உலகத்தில் நம்ம போராட போகிறது எப்படி ஒரு நல்ல போராளியாக மாறப் போகிறோம், நம்முடைய திறமைகள் எதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம், எந்தெந்த திறமைகள்லாம் நமக்கு ஏற்றவாறு தேவைப்படுது, நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, எந்த திறமையெல்லாம் நம்ம வளர்த்துக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு அனாலிசிஸ் அப்படின்னு நம்மளே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரு நோட் புக் எடுத்து நீங்கள் நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு எழுத போகிறோம். அந்த பலம் அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அது பலம். இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு பலவீனம். ஸோ பலவீனத்தை பலமாக மாற்றணும், பலத்தை மேலும் பலமாக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ நமக்கு என்னென்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த அதாவது ஒரு வீடியோவில் 5 பலம், 5 ஸ்ட்ரென்த்து தான் நான் போட போகிறேன். அடுத்தடுத்து சில வீடியோக்களில் 5 நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அதை தொடர்ந்து போட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ, அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை செல்ஃப் அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா திரும்ப மேலும் மேலும் போடுங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. அது மூலமாக தான் எல்லோரையும் நிறைய பேர் இந்த வீடியோ ரீச் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோ நான் முதல் முறையாக போடுகிறேன். நீங்கள் பார்த்து உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் பாடலே இருக்குது, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நீ வாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு பாடல் இருக்கு. அது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்போ நம்ம உலகத்தில் போராடணும்னா கூட நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், தலை நிமிர்ந்து வாழனா கூட நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கே பாடல் வரிகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோ ஸ்லைடில் போகலாம். நம்முடைய மென்திறன்லேயே, அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ்லேயே முக்கியமான ஸ்கில்லாக நான் சொல்கிறது எப்போவுமே கம்யூனிகேஷன் ஸ்கில், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும், என்னதான் திறமை இருந்தாலும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா நம்மளால் அடுத்தடுத்து நம்ம திறமை இருக்குங்கிறதையே அடுத்தவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிரூபிக்க முடியாது, சொல்ல முடியாது, அவங்கள புரிய வைக்க முடியாது. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். தொடர்பாற்றல், அது பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறன். அப்போ நம்ம தொடர்பு கொள்றதுக்கு என்னென்ன இருக்குது, நம்ம பேசுறதுக்கு ஒரு ஆள், கேட்கறதுக்கு ஒரு ஆள், அது எப்படி பேசுகிறோம், அவங்க கேட்குறது எப்படி கேட்குறாங்க, சரியாக கேட்குறாங்களா, புரிஞ்சுக்கிறாங்களா, நம்ம சொல்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம எந்த மாதிரி நம்ம மனசில் நினச்சிருக்கோமோ அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மள்ட்ட நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆப்பிள்னு சொன்னால் நான் ஆப்பிள்னு நினச்சிக்கிட்டு, அதாவது ஆப்பிள்ங்கிற பழத்தை நினச்சிக்கிட்டு நான் அவங்க ஆப்பிள்னு சொன்னேன்னா, அவங்களும் அதே ஆப்பிள் பழம் நினச்சாங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் சக்ஸஸ். இல்லை அவங்க ஆப்பிள் ஐஃபோன் நினச்சிட்டாங்க, இல்லை ஆப்பிள் லேப்டாப்பை நினச்சாங்கன்னா அவங்க
நம்ம சொல்றது ஒண்ணு, புரிஞ்சுக்கிறது ஒண்ணா இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி சரி பண்றது? நம்ம எப்படி அவங்கள புரிய வைக்கிறது? நாம நினைக்கிறதையே அப்படியே புரிய வைக்கிறது எப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். நம்ம பேசும்போது அழகா பேசணும், அன்பா பேசணும், ஆற்றலா பேசணும், அறிவோடு பேசணும், பண்போடு பேசணும், பணிவா பேசணும், நன்மை பயக்கிற மாதிரி பேசணும், ஊக்கப்படுத்தி பேசணும், உற்சாகமா பேசணும், மகிழ்ச்சியா பேசணும், மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி பேசணும், மற்றவங்க நன்மையை தர மாதிரி பேசணும், மற்றவங்க நம்மளை ஏத்துக்கிற மாதிரி பேசணும், மற்றவங்கள பாராட்டுற மாதிரி பேசணும், அன்பா பேசணும், அவங்களுக்கு வந்து உண்மையை மட்டுமே பேசணும், பாசிட்டிவா பேசணும். அப்படி எவ்வளவு தூரம் எவ்வளோ விதத்தில் நம்ம பேசலாம். நம்ம பேசுறது அழகா இருந்துச்சுன்னா, அன்பா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துச்சுன்னா, அக்கறை கொடுத்துச்சுன்னா, அந்த அளவுக்கு அழகோட பண்போட அழகோட அக்கறையோட பேசிட்டோம்னாலே நம்முடைய பேச்சாற்றல் திறமையான பேச்சாற்றலா இருக்கும். ஸோ நம்ம பேசுறது வந்து மக்களுக்கு புரியணும், மற்றவங்களுக்கு புரியணும். நம்ம எப்படி என்ன நினைச்சிட்டு பேசுறோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு புரியணும். ஒரு தனிநபர்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு சிறு கூட்டத்துல பேசினாலும் சரி, மேடையில பேசும்போது மேடையில மக்கள்கிட்ட பேசுறதானாலும் சரி, எல்லாமே அந்த சரியா நம்முடைய கருத்துக்கள் அதே பாவனையோட, அதே பொருளோட, மீனிங்கோட சரியாக போய் சென்று சேர்ந்தால் நம்மள்கிட்டயே நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு சொல்லலாம். அதனால இப்ப நீங்களே சொல்லிக்கோங்க, நாம பேசுறத மத்தவங்க ஏத்துக்கிறாங்களா? என்னுடைய அப்பா அம்மா புரிஞ்சுக்காங்களா? முதல்ல நான் பேசுறது வந்து என் அப்பாவுக்கு புரியுதா? நான் பேசுறது வந்து அம்மாவுக்கு புரியுதா? அம்மா பேசுறது வந்து எனக்கு புரியுதா? அப்பா பேசுறது வந்து எனக்கு புரியுதா? என் வீட்டுல ஒய்ஃப் பேசுறது எனக்கு புரியுதா? பிள்ளைங்க பேசுறது எனக்கு புரியுதா? ஹஸ்பண்ட் பேசுறது எனக்கு புரியுதா? நம்முடைய சகோதரிகள் பேசுறது புரியுதா? சகோதரங்கள் பேசுறது புரியுதா? நம்முடைய ஆசிரியர் பேசுறது சரியா நமக்கு புரியுதா? இப்படின்னு நம்மளை நாமளே என்ன பண்ணலாம்? சுய பரிசோதனை செய்தால் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். நாம பேசுறது மத்தவங்க புரியல, அது விதண்டாவாதமாயி ஒரு ஆர்குமெண்டா மாறி சண்டையா மாறி போயிடுச்சுன்னா நம்மள்ட்டயே என்ன இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல, தொடர்பு கொள்ளும் திறன் இல்ல. கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் லாங்குவேஜ் ஸ்கில்லும் டிஃபரெண்ட். நான் இங்கிலீஷ்ல பேசுறது கம்யூனிகேஷன் ஸ்கில் கிடையாது. இங்கிலீஷ்ல பேசுறது வந்து லாங்குவேஜ் ஸ்கில். பிரெஞ்சுல பேசினா அது லாங்குவேஜ் ஸ்கில். ஆனா எந்த மொழியில பேசினாலும் எப்படி பேசணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசுற வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறோம், எப்படி அழகாக சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான திறமையா இருக்கு. எந்த திறமை இல்லைனாலும் இந்த திறமை இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும். நம்முடைய திறமைகளையும் வேலை செய்வதையும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வச்சு நாமளே ஜெயிக்க வைக்க முடியும். அடுத்தது வந்து பாடி லாங்குவேஜ், உடல் மொழி. நம்முடைய பாடி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல கண்கள் அழகாக பேசும். இந்த கண்களை சரியாக பயன்படுத்தவில்லை எனில் நம்ம பேசுறது உண்மை இல்லைன்னு மற்றவங்களுக்கு தோணும். அப்போ உண்மையா தோணணும்னா நம்முடைய ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்ட் வந்து நம்முடைய எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. பிறரிடம் பேசும்போது நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது வேற ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டு இருந்தாலோ, ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாலோ அதில் ஐ கான்டாக்ட் கிடையாது. பாடி லாங்குவேஜ் வீக். அப்போ பாடி லாங்குவேஜ் இருக்குன்னா நம்ம பேசும்போது நம்ம அவங்களுக்கு ஃபோக்கஸ்டா நம்ம ஐஸை அவங்க கண்ணை நோக்கி தான் பேசணும், கண்களை பார்த்து தான் பேசணும், நேராக பார்த்து தான் பேசணும். கண்களை வலது பக்கமோ இடது பக்கமோ பார்க்கறது, சுவரை பார்த்து பேசுறது, காலை பார்த்து பேசுறது, வேறு ஏதாவது பக்கம் பார்த்து பேசுறது அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் கிடையாது. அதனால நேராக கண்களை பார்த்து பேச பழகிக்கோங்க. அதுக்கு அடுத்தது முக பாவனைகள். நமக்கு நவரசங்கள் சொல்லுவோம். ஸோ சரியான பாவனையை சரியாக பயன்படுத்தவில்லைனாலும் நவரசங்களோடு பேசலைன்னா உணர்ச்சியிட்டு பேசிட்டோம்னா அந்த பேச்சில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது.
அதனால வந்து உணர்ச்சிகளோட, முக பாவனைகளோட அழகாக பேசணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கை அசைவுகள். கை எப்பவுமே வந்து பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸா இருக்கணும். முன்னோக்கி இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும். கை அசைவுகள் எப்பவுமே மேல் நோக்கணும். கை விரல் காட்டி யாரையும் பேசக்கூடாது. கை அசைவுகள் வந்து நம்ம பேசுறதுக்கு ஏத்த மாரி கை அசைவுகள் இருக்கணும். அடுத்தது போஸ்டர். எப்படி நிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்கள் அழகா வி ஷேப்ல ஸ்ட்ராங்கா நிறுத்தி பேசணும்னா, நம்ம பேசுறது அழகா மத்தவங்களுக்கு போய் சேரும். அதனால உடல் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேசுறோங்கிறது முக்கியம் கிடையாது. எப்படி பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன்ல அடுத்ததா வந்து அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில இடங்கள்ல நம்ம அக்ரெசிவ் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணாதான் அந்த வேலை நடக்கும்னா, நம்ம அக்ரெசிவாக தான் பேசியாகணும். ஒரு வேலை வந்து ஒரு ஷார்ட் டைம்ல குறைந்த நேரத்தில் அந்த வேலையை முடிக்கணும். அங்க வேகமா சொன்னாதான், கொஞ்சம் தீவிரமா சொன்னாதான் அவங்களுக்கு புரியும்னா, அவங்க செய்வாங்கன்னா, அங்க வந்து அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணணும். அடுத்தது பேசிவ் கம்யூனிகேஷன். பேசிவ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல வந்து நம்ம அமைதியா போறதுதான் நல்லது. ரொம்ப எகத்தாளமா பேசாம, ரொம்ப விட பிடிவாதமா பேசாம, சமாதானமா பேசிட்டோம்னா, அங்க வந்து ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னா, அங்க சமாதானமா பேசுற முறையை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தொடர்பு கொள்வது தான் பேசிவ் கம்யூனிகேஷன். அதை சரியான இடத்துல சரியாக பயன்படுத்தணும்னா அதனுடைய பலன் ரொம்ப அதிகம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். எதையும் பேசும்போது நல்ல உறுதியா நேர்மையா பேசுறோம்னா அது வந்து அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். பேசுறதுல உறுதி இருக்கணும். ஆக்ரோஷம் இருக்கக்கூடாது, சமாதானமா பேசுறது இருக்கக்கூடாது, பலவீனமாவும் பேசக்கூடாது, ரொம்ப கோபமா பேசக்கூடாது. அப்படி உறுதியா நிதானமா பேசிட்டோம்னா அது வந்து அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ இதை வந்து எப்பவுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். மேக்சிமம் எப்பவுமே இதை வந்து உறுதியா பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களை மற்றவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க பேசுறத ஏத்துக்கோங்க. அதுக்கு தான் அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். அடுத்ததாக நான் முக்கியமா பார்க்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வேர்ட்ஸ், வார்த்தைகள். என்ன வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கான்னா, ஆமா, வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. நல்ல நல்ல கனிகள் இருக்கும்போது ஏன் காய போய் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு திருவள்ளுவர். நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் நீங்க மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க? சொல்லுவ சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல்லல். நல்ல பயனுடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பயனில்லாத சொல்லாதீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து லாபம் நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா லாபகரமான வார்த்தைகளை அதிகமா யூஸ் பண்ணணும். நஷ்டம் தரக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. லாபங்கிறது வந்து பணம் மட்டும் கிடையாது. நல்ல நண்பர்களை கொடுக்கக்கூடியது, இல்லை நண்பர்களை ஐக்கக்கூடியதை யூஸ் பண்ணாம நல்ல நண்பர்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்றது, நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்றது, அமைதியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்றது, ஏதாவது கத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ற வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான இடத்துல வந்து இந்த வார்த்தைகள் தேவைப்படுது. லாபத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான உயரத்தை நோக்கி உயரங்களை கொடுக்கிறது வந்து வார்த்தைகள் தான். டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணேன், எத்தனை மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணேன், எத்தனை நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணேன், அப்படி யோசிச்சு பாருங்க. வார்த்தைகள்ல சக்தி இருக்கு. வார்த்தைகள்ல முக்கியமான வார்த்தையா உலகத்திலேயே மிக மந்திரம் ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னா தேங்க்யூ தான். நன்றி சொல்றது. நன்றி சொல்லிட்டே வாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு உதவுனவங்க, இதுவரைக்கும் உங்களை காப்பாத்தினவங்க, என்ன அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அதே மாதிரி மன்னிக்கிறது. எல்லாரையும் மன்னிங்க. மன்னிச்சுட்டே இருங்க. மன்னிக்கிறதுக்கு அதே மாதிரி மன்னிப்பு கேளுங்க. ஐ ஆம் சாரி, சாரி. அதே மாதிரி ப்ளீஸ் கேளுங்க. ப்ளீஸ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எது வேணாலும் நடக்கும். உங்களுக்கு கிடைக்காத கூட கிடைக்கும் ப்ளீஸ் பண்ணி கேட்டிங்கன்னா, தயவு செய்து. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்.
மேக்சிமம் நேர்மறை வார்த்தைகள், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அந்த மந்திரமா வார்த்தைகளாக இருக்கட்டும், நன்றியை சொல்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், மன்னிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், தயவு செய்துங்கிறதா இருக்கட்டும், எல்லாம் நன்மைக்குங்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தையா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளை மெருகேற்றக்கூடிய வார்த்தைகள், நம்மளை முன்னோக்கி கொண்டு செல்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்த நமக்கு எல்லாமே லாபகரமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல எல்லாம் நன்மைக்கு. அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம பார்க்கறது லிசனிங் ஸ்கில். லிசனிங் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அப்ப கேள்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செவிக்கு சிறிது உணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கே சிறிது உணவு ஈயணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ அவ்வளவு தூரம் நம்ம காதால கேட்கறது மட்டும் இல்லை, அது புரிஞ்சுக்கிறது தான் லிசனிங் ஸ்கில்ஸ். நமக்கு எல்லாமே எல்லா சத்தங்களும் கேட்கும், ஆனா நம்ம எதை மூளைக்கு எடுத்து சொல்றோம், எதை நல்லா புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா புரிதல்லே நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம பழகின விதம், கற்றுக்கொண்ட விதம், நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள், நாம வளர்ந்த விதம், நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, இனம், மொழி என எல்லாமே நம்முடைய இந்த கேள்வியை பாதிக்கும். ஏன்னா நம்ம அது இதுவரைக்கும் நம்ம ஆப்பிள் லேப்டாப்பை பத்தி கேள்விப்படவில்லைன்னா, ஆப்பிள் லேப்டாப் அப்படின்னு சொன்னா நமக்கு அது புரியாது. நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆப்பிள் பழம் தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த புரிதலுக்கு நம்ம என்ன இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். புதிதாக ஒன்றை தேடி புரிதல் அதை அவங்க கம்யூனிகேட் பண்ண சொல்லித்தரவங்களுடைய திறமையை பொறுத்து. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரியாக கேட்கணும், நன்றாக கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். இன்னைக்கு லிசனிங் ஸ்கில் இல்லாதவங்க தான் அதிகம். எல்லாருமே சொல்றதுக்கு எவ்வளவு வேணாலும் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை. என் நண்பன் பேச வரான்னா அவனை காது கொடுத்து கேட்கறதுக்கு நான் ரெடியா கிடையாது. நான் என்னோட விஷயத்தை தான் சொல்லறதுக்கு முயற்சி பண்றேன். என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய வேதனைகளை, இல்லை என்னுடைய சந்தோஷத்தை எதையோ ஒன்று பகிர்றதுக்கு நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றதை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, அவங்க சொல்றதை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அப்ப காது கொடுத்து கேட்கறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாகவே இருக்கிறது. நாம ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் யார் அதிகமா காது கொடுத்து கேட்கறாங்களோ, யார் ஆறுதலா பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம். அதே மாதிரி நம்மளை யார் வச்சிருப்பாங்கன்னா, நம்ம யார்கிட்ட அதிகமா நம்ம காது கொடுத்து கேட்க ரெடியா இருக்கோமோ அவங்கள்ட்ட தான் நம்மள்ட்ட நிறைய பேர் அப்படி இருந்துன்னா நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க 1-2 பேர் இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம எல்லார்கிட்டையும் பொறுமையா நம்ம காது கொடுத்து கேட்போம்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதுதான் உண்மை. அப்ப காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு கணவன் மனைவி சொல்றத காது கொடுத்து கேட்கறது இல்லை, மனைவி கணவன் சொல்றத காது கொடுத்து கேட்கறது இல்லை, அப்பா சொல்றத மகன் காது கொடுத்து கேட்கறது இல்லை, அம்மா சொல்றத மகள் காது கொடுத்து கேட்கறது இல்லை, பிள்ளைங்க சொல்றத அப்பாவும் அம்மாவும் காது கொடுத்து கேட்கறது இல்லை. இதனாலதான் எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. அது மூலமா எதுவுமே தொடர்ந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாயிட்டு போய் கொண்டிருக்குமே ஒழிய எதுவும் குறைவதில்லை. ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் உங்களுடைய நெருங்கியவர்களுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்காக டைம் ஒதுக்கி பாருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி பாருங்க. அவங்க சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன சொல்றது, உண்மை என்ன அப்படிங்கிறதே அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால காது கொடுத்து கேளுங்க, கேள்வி ஞானத்தை அதிகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.